நம்மளை எல்லாம் தொடர்ச்சியாக ஏமாற்றுகின்ற இந்த திமுக அரசு. தொடர்ச்சியான என்ன? ஒண்ணு மட்டும் இல்ல, நம்மளை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற திமுக அரசு இந்த கூட்டம் போடுறதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கல. யோசிங்க. சினிமால சொல்லுவான், சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்ற மாதிரி, நீ அரங்கத்தை கொடுக்கலனா எங்களால கூட்டம் நடத்த முடியாதா? இது என்ன? இது பாட்டாளி மக்கள் கட்சி. அடங்க மறுப்போம், அத்துமீறுவோன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுங்க ஏஜமான கை கட்டிட்டு நிக்கிற கட்சி அல்ல. நீங்க அடக்க அடக்க எழுந்து திருப்பி அடிக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பந்தை நீங்க தண்ணி உள்ள அடக்கினீங்கன்னா 2 மடங்கா வெளியில வரும் என்பதை நிரூபிப்பதற்காக வந்திருக்கின்ற கூட்டம் தான் இந்த நிர்வாகிகளோட கூட்டம். நீங்க அப்படியே விட்டிருந்தா கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு எங்களை அடக்க நினைக்கிறீர்களோ எப்படியாவது இந்த கட்சியை உடைச்சிடணும், பாட்டாளி மக்கள் கட்சியை உடைச்சிடணும். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுன்னு ஒரு தலைவர் வாயை திறக்க கூடாது. இடஒதுக்கீடுன்னு கேட்டா அந்த கட்சியை உடைக்கணும், இந்த சமுதாயத்தை அழிக்கணும் என்று நினைக்கின்ற திமுகவிற்கு இந்த தேர்தலில் நாம் பாடம் புகட்டுவதற்கான வழிமுறைகளை மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்ல இருக்கிறார். அந்த வகையில் நாம் எல்லாம் மீண்டும் மருத்துவர் சின்னையா சொல்கின்ற வழிகாட்டுதலின்படி வழி நடந்து வருகின்ற தேர்தலில் மாம்பழம் சின்னம் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர சின்னம் என்பதை மருத்துவர் சின்னையாவிற்கு சமர்ப்பிப்போம் என்று இளைஞரணி உறுதியேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.